வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டிஇடி ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 இது ரெண்டுக்குமே புதுசாக ஒரு டெஸ்ட் பேஜ் ஆனது பொங்கல் முடிஞ்சு 21/1/2024 இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் டிடிஎட் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறீங்க, யூஜி வித் பிஎட் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் டெட்டு சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் டிடிஎட் முடிச்சிருந்தாலும் சரி, ஓகேங்களா, நீங்கள் கம்பல்சரி இந்த டெட்டு பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 இந்த ரெண்டு எக்ஸாமும் பாஸ் பண்ணி கையில் வச்சுக்காங்க. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக வரக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. சரிங்களா? ஸோ இந்த டெட் எக்ஸாமுக்காக நாம் வந்து டெஸ்ட் பேஜ் ஆனது 21 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட் பேஜை பற்றி இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டெட்டு பேப்பர் 1க்கும் அதே டேட்டில் ஆரம்பிக்குது, பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் அதே டேட்டில் ஆரம்பிக்குது, பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸுக்கும் அதே டேட்டில் வந்து டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் டெஸ்ட் பேஜை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் மட்டும். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பேஜ் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் மட்டும்தான். ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜுக்கான அமௌண்ட் வந்து 2000 ஆஃபர் போக உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000. ஓகேங்களா? எந்த டேட் வரைக்கும் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16/1/2023. ஓகேங்களா? 2024 இந்த டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் ஆனது 1000 வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஆஃபர் வந்து ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் அமௌண்ட் டைரெக்டாக பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தமிழ் மீடியம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து 1000 மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் வருது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே ஒரு ஸ்டடி பிளான் வந்து போட்டு ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ் இருக்கும், 150 மார்க். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் சைக்காலஜி இதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் வந்து தமிழ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் இது வந்து காமன் எல்லாத்துக்குமே, இதில் 30 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் பேப்பர் 1 இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் வரும், இதில் ஒரு 30 கொஸ்டின்ஸு, இவிஎஸ் வரும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் வரும். மொத்தமாக 150 கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1க்கு வந்து ஒரு டெஸ்ட்டு, பேப்பர் 2க்கு வந்து ஒரு டெஸ்ட்டு, பேப்பர் 2வில் வந்து சோசியல் சயின்ஸுக்கு ஒரு டெஸ்ட்டு போகுது. மீது ஸ்டடி பிளான் கையில் கொடுத்துரும். ஓகேங்களா? இது வந்து பேப்பர் 1க்கான ஸ்டடி பிளான், இது வந்து பேப்பர் 2க்கான ஸ்டடி பிளான், இது வந்து பேப்பர் 2 வந்து சோசியல் சயின்ஸ்க்கான ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ டெஸ்ட் 1 அப்படின்னா நீங்கள் எடுத்துக்காங்க ஸ்டடி பிளானை. இதில் இருக்கும் டெஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் வந்து என்னென்னு இருக்கும், மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? டெஸ்ட் 1க்கு தமிழில் என்னென்ன பாடங்களை படிக்கணும், ஓகே, இதுதான் படிக்க வேண்டிய பாடங்கள். எக்ஸாம்பிளுக்கு 6th ஃபஸ்ட் டைமில் கூடிய முதல் பாடம் இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர் தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக், அதாவது இந்த 3 லெசன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 வினாக்கள் வந்து இருக்கும். இது வந்து டெஸ்ட் 1க்கு. ஓகேங்களா? அதேமாதிரி டெஸ்ட் 1க்கு வந்து இங்கிலீஷ் வந்து என்ன படிக்கணும். ஓகேங்களா? ஸோ தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டேர்ம் வைஸ் வந்துடும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் வைஸ், அதாவது அந்த டாபிக் வைஸ் வரும். ஓகேங்களா? எண்கள் அப்படிங்கிற டாபிக் எல்லாம் ஃபுல்லாக வரும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும். இப்போ எண்கள் இந்த டாபிக் இருக்குது அப்படின்னா இந்த எண்கள் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம், சிம்பிளிஃபிகேஷன் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? எல்சிஎம் ஹெச்சிஎம் வந்து கேட்போம். ஓகே, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எதெல்லாம் முக்கியமோ அதை நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம், நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும். ஓகே, இது வந்து டெஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு. ஓகே, பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ், ஓகே, இது வந்து 90 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்த செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் இருக்கும், சோசியல் சயின்ஸ் இருக்கும், சைக்காலஜி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக பிரித்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். எதுனா அந்த சப்போஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் காமிக்கிற பாருங்க. மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 150 மார்க் வரிசையாக வந்துடும். தமிழ் சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், தமிழில் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், இங்கிலீஷில் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், மேக்ஸ் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், சயின்ஸ் மட்டும்தான் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னா இது வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லலாம், பேப்பர் 2 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் சயின்ஸ் வச்சுக்காங்க. இது பேப்பர் 2 வந்து 150 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அதே வந்து அவங்களுக்கு சோசியல் சயின்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக வந்து 60 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெஸ்ட் 1 வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து வச்சுருப்போம். உங்களுக்கு வந்து படிக்கிறது எல்லாமே டாபிக் வைஸ் தான். தமிழ் இங்கிலீஷ் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன்லேருந்து மட்டும் வந்து 60 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா?
ஸோ உங்களுக்கு வந்து என்னைக்கு என்னென்ன எக்ஸாம் அப்படிங்கிறது நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஆர்டரில் நீங்கள் டெஸ்ட் எழுதுனா போதுமானது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டெஸ்ட் பேட்ச். நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜோட அட்வான்டேஜஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டோட்டல் டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஓகே, 30 டெஸ்ட்டா, 35 டெஸ்ட்டா அல்லது 25 டெஸ்ட்டா, ஓகே எந்த டெஸ்ட்டோ அந்த டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிளான் வந்து கையில் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே டெஸ்ட்லேயே வந்துடும். உங்களுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய டெஸ்ட்லேயே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஹோம் ஒர்க் இருக்கும். ஓகே, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப், அதாவது ஆப்லேயே வந்து வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி கிராமர் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் நெருங்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராமர், இங்கிலீஷ் கிராமருக்கு பார்த்தீங்களா? ஸோ எக்ஸாம் ஒரு 60 days டைம் தராங்க. ஓகேவா? ஸோ அந்த டைம் என்ன பார்ப்போம், உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி. ஓகே, இங்கிலீஷ் கிராமர்லாம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிவிட்டுரும். இதுக்கெல்லாம் எக்ஸஸாக ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, மேக்ஸும் சரி இங்கிலீஷ்க்கும் சரி இது எக்ஸஸ் எந்த ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் கட்டக்கூடிய 1000. ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃபரில் பே பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 1000 மட்டும்தான். சரிங்களா? அதேமாரி வந்து டெஸ்ட்டை வந்து ஆன்லைனில் எழுதிக்கலாம். ரொம்ப முக்கியமான டெஸ்ட் வந்து ஆன்லைன் எழுதிக்கலாம். அண்ட் ஆஃப்லைன், அதாவது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வாட்ஸ்அப்பில் அப்டேட், ஆப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி ஆஃப்லைன் வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஆன்லைனில் எழுதும்போது ஒரு டெஸ்ட் நீங்கள் 3 times வந்து எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஸ்டடி பிளான் வந்து பார்த்துக்காங்க. ஓகே, பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 2ல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தனியாக இருக்கும், சயின்ஸ் தனியாக இருக்கும். ஓகே, ஃபுல்லாக பார்த்துக்காங்க. இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது, ஃபாலோ பண்ண முடியும், உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. டெய்லியும் ஒரு 4 மணி நேரம் படித்தா போதுங்க. ஓகேங்களா? ஸோ பர் டேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து 4 hours படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் 150க்கு 100 மார்க்குக்கு மேலே ஈஸியாக எடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல, பொறுமையாக படித்தா போதும். 150க்கு வந்து 100 மார்க்குக்கு மேலே வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்போட லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர் இல்லை அப்படின்னா கூகுள் டிரைவ் லிங்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த கூகுள் டிரைவ் லிங்க்ல வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஆப்லேயே நீங்கள் டைரெக்டாக அமௌண்ட் வந்து பே பண்ணிடலாம். ஓகேங்களா? நீங்கள் பேமெண்ட் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்காங்க. அதிலே பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் டவுட் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்ளிகேஷனில் கூகுள் ப்ளே ஸ்டோர் உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க. சரிங்களா? டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் வந்து போட்டு லாகின் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் போடலாம், ஆர் வாட்ஸ்அப் இருக்கும். நீங்கள் ரெண்டில் வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பண்ணவிட்டு கீழே ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் நம்ம இன்ஸ்டியூட்டில் கூட எல்லா கோர்ஸுமே காமிக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கோர்ஸை பற்றி ஓவர்வியூ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளானு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு, ஓகே டெஸ்ட் பேட்ச் எல்லாமே அங்கேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓவர்வியூ பார்த்துட்டீங்க, கண்டென்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பை நோ அப்படின்னு இருக்கும். அந்த பை நோ கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணலாம். பே பண்ணும்போது மஞ்ச் மைக்ரோ டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட்னு காமிக்கும். ஓகேங்களா? இல்லை அதில் போனீங்க அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே இருக்குது. ஆன்லைன் பேங்கிங் இருக்குது. அதில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிடலாம். சரிங்களா? சப்போஸ் அதில் அமௌண்ட் பே பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் பண்ணிவிட்டு உங்கள் பேர், உங்கள் மொபைல் நம்பர், கோர்ஸ் பேர், டெட்டு பேப்பர் 1 அப்படின்னா டெட்டு பேப்பர் 1, டெட்டு பேப்பர் 2 அப்படின்னா டெட்டு பேப்பர் 2, பேப்பர் 2 என்னென்னு மேக்ஸ் அண்ட் சயின்ஸா அப்படின்னு போட்டணும். ஓகேவா? இந்த நம்பருக்கு இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் திரும்ப உங்களுக்கு கால் பண்ணி கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? கோர்ஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணது உங்களுக்கு எல்லாமே அன்லாக் ஆயிரும். ஓகே, உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆயிரும். அன்லாக் ஆகிற டெஸ்ட் பேஜில் போய் நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜை முடிச்சுட்டு நீங்கள் இந்த லேப்டாப்பில் எல்லாம் கம்ப்யூட்டரில் வந்து ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து எழுதிக்கலாம். டெஸ்ட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ரேங்கெல்லாம் காமிக்கும். சரிங்களா? ஸோ ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆப்குள்ளே இருக்குது. நீங்கள் ஆப்பில் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பற்றி மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ வாய்ப்புகள் ஒரு டைம் தான் கிடைக்கும். அதை கரெக்டாக பயன்படுத்திக்காங்க. நல்லா படிங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட்.